கொண்டு வந்திருக்கிறேன், பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் மீன். என்ன மாதிரி சாப்பாடு போட்டாச்சோ? ஏனப்பா போட இல்லை நீ? இவ்வளோ நேரமாச்சு. நல்லா இருக்கிறா. எப்படிடா இந்த பக்கம் நீ கொண்டு போற? கொண்டு வரடா பிள்ளைகள மாதிரி நான் பார்க்குறேன், நீ மீனை பார்க்காம ஒரு குறி மீன் கொண்டு வந்திருக்கேன். வந்து வரப்பா விட போறேன். விட்டுட்டேனா? சரியா? நிறைய பேர் நிக்கிறார்கள். மரத்தை பின்னாடி சிவப்பா மாடிவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் குண்டுதான் நான் குண்டுதான் நீங்க பக்கத்துல நான் குண்டி நீங்கள் என்ன எப்படி நிக்கிறீங்க? மஞ்சளுமா நான் பாருங்க, நான் வந்து தங்க கலர் என்ன தங்க கண்களுக்கு மீன காலையில ஒண்ணு கல்லுக்கு வந்து சாப்பாடு இருக்கு. நடுவு கட்டி எனக்கு பின்னால வராதுங்க. நான் தான் பெரிய மீன் பாத்தீங்களோ? நீங்க போய் மாட்டீங்க. நீ அந்த முந்தி நின்று அந்த கூட்டுக்கார மாதிரி நிக்க கூடாது. இவர் கொஞ்சம் பொல்லாதால் தெரியுமா? பெரிய கோட்டையில பேசிய மீன் ஒன்றை புடிச்சு கொண்டு வந்து ஒரு கத்தியால் எடுத்து வெட்டு மாட்டேன் வெட்டி போட்டு சுத்தணும். நாடங்களை பின்னே போலிக்க ஒரு மரத்துக்குள்ள. சுவையான உணவினை ருசி பார்க்க வேண்டுமா? இதோ உங்களுக்காக அருமையான சுவையுடன் தமிழரின் பாரம்பரிய முறையில் மண் பாண்டங்கள் வாழை இலைகளில் உணவினை பரிமாறும் SS ஸ்பைசி தும்பளை வீதி பருத்தித்துறை. பாரம்பரியத்துடன் உங்கள் பசையினை தீர்ப்பதற்கும் மனதார உண்பதற்கும் எம்மிடம் கேரளா முறையிலான மட்டன் சிக்கன், கிளி பரோட்டா, பிச்சு போட்ட பரோட்டா, பாபிக்யூ சிக்கன், தம் பிரியாணி, பிரைட் ரைஸ், நாசி வகைகளுடன் மட்டன் சிக்கன், பீப் கொத்தும், டொல்பின் கொத்தும் உண்டு. இவை அனைத்துடனும் அது மட்டுமல்லாமல் சிறு சிறு பாட்டிகளுக்கு தேவையான பாட்டி ரூமும் எம்மிடம் உண்டு. SS ஸ்பைசி தும்பளை வீதி பருத்தித்துறை, சிவபிரகாச வித்தியாலயத்துக்கு அருகாமையில் www.ssspicy.com எனும் எமது வலைத்தள முகவரிக்கு சென்று மேலும் எம்மை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலதிக தொடர்புகளுக்கு 077 998 992 மீன் சொதி, மீன் பொரியல், மீன் குழம்பு, நடந்தது தெரியுமா? நீ என்னுடன் நிக்க வேணும். நான் தான் முதலாளி தெரியும். உங்களுக்கு போய் சொல்றீங்க. எப்படி அந்த சிவத்த கலர் அக்கா எனக்கு சொல்றா? கல்லுக்குள்ள ஏதோ கிடக்குது பாரு. நான் இந்த பின்னால இந்த மரத்துக்கு பின்னால பாப்போம். இது சாப்பாடு கிடக்கு. நான் இந்த மரத்துக்குள்ள பின்னாடி இப்ப நீங்க பயமா கிடக்குறீங்க சொல்றது நீங்க சின்ன மீன்ல வாங்கல உனக்கு ஒரு கதை தெரியுமே? நீ நல்ல காலம் தப்பி கலர் மீனா வந்து இந்த தொட்டில புள்ளுங்கதுல என்ன பாதுகாப்புல நீ நல்லா இருக்க போற. கடல்ல புள்ளுங்க வந்து கவை போட காஃபி மீனவர்கள் எல்லாம் பெரிய பிரச்சனை பட்டவங்க பெரிய வேலையெல்லாம் போட்டு ஏதோ பாமெல்லாம் வைக்க பட்டிச்சு மீன் பிடிக்கிறாங்க. எங்களை அப்படி செய்ய மாட்டேன். நாங்களும் தூட்டிகளா இருக்கிறோம். தெரியுமா? அந்த 3
மோட்டார் இந்த பெப்பு காலியா தண்ணி மேல போகுமாடா நீ மேல போய் பாருங்க அந்த மூலைக்கு வேற தண்ணி உங்க பெப்பு இருக்கல உங்க பெப்பு துக்காட தண்ணி இப்படி மேல கொட்டி 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 போய் 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 அதுக்கு பஞ்சு கிடக்கு பஞ்சு பஞ்சு அது அந்த பஞ்சு காட தண்ணி விழுந்து காட வந்து வேற லஞ்சிக்கிற அப்ப நல்லா இருக்கு அதை கடிச்சு போடாத அது உண்மையான தாமரையிலே ஒன்றும் இல்ல பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கடிச்சு போடாத நான் முதல்ல இந்த வீட்டுல ஒரே பிளாஸ்டிக் கொடுத்து சின்ன பிள்ளை கொண்டு போடும் உனக்கு விஷயம் தெரியும் பிளாஸ்டிக் இந்த தண்ணி எல்லாம் நாசமா போய்கிட்டாங்க இந்த கடற்கரையில வேற ஒரு பிளாஸ்டிக் கொண்டு கொட்டுறாங்க கண்ணகடியில கொண்டு கொட்டுறாங்க அந்த பாறைகள்ல அள்ளிகள் டின்னு நாசமா கல்லுக்கு மேட்ச் கிடக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒண்ணு பாருங்க அந்த பிள்ளை நேற்று வந்து இந்த மீன் தொட்டி கோழி பெத்தும் புள்ளியில கூட போட்டு எனக்கு சுவாசம் வராம நான் பிடிக்க அந்த புள்ள கூப்பிட்டு சொல்லுது இங்க பேர் மீனவள வடிவா துள்ளி விளையாடுங்க அந்த தண்ணியில கூத்தி செல்லும் மேல நான் வெளியில கிட்ட புறகாங்க அந்த வீட்டுக்காரங்க என்ன தூக்கி உள்ளுக்க போட்டா காப்பாத்தி முடியாது நான் இப்ப புள்ளி நிக்கிறேன் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் ஒண்டா தெரியுங்க ஜோடியா நீங்க ரெண்டு பேரும் இந்த பையன் ஜோடி அதுல கை வச்சுனா ஒண்ணு பெண்கண்டு நான் அப்படி இல்ல நான் எந்த உடம்ப பாத்தீங்க நான் ஜிம்முக்கு போறேன் உடம்ப பாத்தீங்க குட்ட பாத்தீங்க வண்டிய பாத்தீங்க அப்படி அப்படி பாத்தீங்க என்ன மாதிரி பாருங்க இவ்வளவு வடி வராலன்னு பாருங்க இப்படி இப்படி இவ்வளவு குட்டிக்கு ஜோடி ஏறமுறை அவர் கொண்டு மேத்ஸ் வைப்பார் பச்சா நீ நான் தான் இந்த தொட்டிக்கு சீனியர் எனக்கு மேத்ஸ் தந்துட்டு நீ சாப்பிடணும் நான் தான் இந்த தொட்டிக்கு பெரிய அப்படி பெரிய ஆளெல்லாம் கதை இல்ல அங்க பாருங்க இவரு பின்னால இதுக்கு பலூ வாங்க போறாரு அவர் பாரா இவருக்கு பாரு இந்த பாலால தூக்கி அடிச்சு விட பாருங்க தங்கச்சி நீங்கள் என்னோட வாங்கணும் இப்படி அதால போ எனக்கு இந்த வெள்ள கல்லு பிடிச்சிருக்கு அவன் கூட அவன் புழுவுற பயப்படுறான் என்ன பத்தி கதைக்கிற என்னடா கதைக்கிறீங்க என்ன பத்தி என்ன கதைக்கிறீங்க அப்படியே அது என்ன ஆளடா பேயா அது கரெக்ட்டா குட்டி போட்டு காரா குட்டி அதுக்கு தெரியும் அந்த கரெக்ட்டா குட்டி பச்சை கலர் நடக்க டேய் அந்த குட்டி நான் போட்ட உடனே இந்த தண்ணியில இருக்கிறது உள்ளத்து வேற குட்டியை தாக்கடி போடு அந்த குட்டி சேர்ந்து போடு அப்புறம் இன்னொரு குட்டியை அந்த வீட்டு காரணம் எடுத்தாங்க வேற கூட இன்னொரு தொட்டிக்கு வச்சிருக்காண்டா அதாங்க பாவம் பொறு நானுங்க இதுக்கால போயிட்டு வர மேட்ச் போட மாட்டாங்களே நீங்களே இதுக்கு பின்னால் வரீங்க இவர் என்னட்டு வாங்க போற திருப்பி பாரு இந்த மஞ்சள் கலருக்கு வெண்ணில் ஒரு கண் என்ன பிச்சுமணி வாடி போட்டு கிழிஞ்சு வாடா அவள் தான் இப்ப போய் இந்த சோடி சேர்ந்து போட்டு இந்த பேரையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டார் இந்த பேர் பிச்சுமணி என்னன்னு அவனுக்கு தெரியும் அப்ப அப்படி எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் உனக்கு தெரியும் நான் இது நான் இப்போ இதுவரை பேரே உனக்கு சொல்லல அங்க போடா வீர்க்கற போடுறா இந்த பூக்குள்ள பூக்குறா நல்லா இருக்கா வடி வாங்குறா கொஞ்சம் கீழ போங்கடா தண்ணி கீழே உனக்கு வேர்க்கு வாய்ப்பு ஐயோ ஆரோ செல்ல போடான மணக்குறா நீ தொட்டி எடுத்து போடுவா நீ கரண்ட் நிக்கலாம் லைட்டும் இருக்காது புல் இருட்டு நேற்று நான் தடவி கொண்டு போய் இந்த பிளாஸ்டிக் லைட்டு செல்ல மூஞ்சிய பாரு நெளிஞ்சு ஓட்டுறேன்
உண்ட மூஞ்சி நெளிஞ்சு வரதான் கிடக்கு ஏன் பின்னுக்கு வர போறோம் அங்க போறோம் நீ நான் சாப்பிடுறது நீ வந்து நிக்கிறேன்டா இப்போ மீன் எல்லாம் கீழே கூட்டிட்டு தெரியுமா உனக்கு என்ன எங்களை பிடிக்கும் நான் நல்ல வீடு தெரியுமே நான் குட்டியிலே நான் 250 ரூபாய் தரேன் நான் கோல்டு ஃபிஷ் அந்த கோல்டு ஃபிஷ் கிழிச்சா ஃபிஷ் எப்படி பாரு 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 நான் தலைவல அடிப்பேன் பாரு 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 என்ன பாரு ஸ்வீட் நீந்து ஐயோ எங்கட அம்மா எல்லாம் முதல் 2000 3000 போணும் பிரிச்சு என்ன சோடியா வாங்குறோம்டா 750 ரூபாய் உண்டு பால் பக்கம் கர கதி வந்தாங்க அதுல என்னென்ன குட்டி குட்டியா பாரு பாரு என்ன வாய் பாரு வாய் பாரு 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 வாய் பாரு நாங்கள்லாம் தான் மீனிடத்திலே வடிவானாக்கள் பாடுறா 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 சொல்லி பாரு நான் திருப்பி காட்டுறான் என்னடி இப்ப வந்தவன் காரணம் காட்டி விளையாட்டு காட்டுறான் நீ அடி குத்து காரணம் அடி எங்க மேல போற பாத்தியோ இந்த ரோசக்காக என்னதான் பிடிச்சிருக்கு பார்த்தாலும் நீ உங்க வெள்ளக்கல்லு நீ முன்ன பின்ன வெள்ளக்கல்லு பார்க்க இல்லையா நான் பார்த்தேன் நான் முதல்ல வீட்டுல போற சரி நீ நடுங்க அழக்கூடாது நீ இதுக்கெல்லாம் நிக்க வேணும் தெரியும் வெளியில போகாத நிறைய பண்ணிக்கிறீங்க நீங்கள் இப்ப உன்னை கொண்டு வந்து ஷப்பிங் பேக்கோட போட்டாட்டா ஒரு ஐயா அவருக்கு பிள்ளைகள் இல்ல அப்படியோ எல்லாம் வெளிநாட்டில இருக்குது எங்களை தான் பிள்ளைகளா பார்த்து வளர்க்கிறது அப்படியோ வெளிநாட்டில இருந்து கோச் வரும் இவர் மேஸ் வாங்கி போடுவார் நாங்க சாப்பிட்டு பேசாம இருக்கலாம் எல்லாம் தெரிவினம் உங்க பார் நீ எனக்கு கல்லு முழுங்கிற மாதிரி இருக்கிற உங்க வண்டியை பாரு இந்த பெரிய வண்டியை எனக்கு வண்டியில பெருசு வடிவோ சரி வடிவோ அம்மா சொல்லுவா நீ வடிவான அப்படி வண்டியை இருக்கிற நல்ல உங்களோட நாங்க அம்மாக்கு கண்ணன் தெரியாது உங்க பாட்டு மடி பண்ணி சொல்லி இருக்கிறாங்க உங்க பாட்டு மடி பண்ணி முதுகு பாரு இந்த முதுகு பாரு உங்க மடி பாரு நீ மற்றது நீ வெளியில போகணும்னு நினைக்காத தெரியும் வெளியில இப்ப எல்லாம் சரியான மோசம் நேற்று மேல ஒயிலிஞ்சு செத்து போச்சடா அங்கே யாரோ படிக்கலாம் பட்டியான் நேற்று எங்களோட முதலாளி துள்ளி அடிச்சு கொண்டு தெரிஞ்சவன் இப்ப அவன் கஞ்சா குடு அது இதெல்லாம் அடிச்சு போட்டோம் ஜெயிலுல கபாடி இருக்குது சின்னப்படி பட்டியல் எல்லாம் போனவளுக்குள்ள இருந்து அதுகளோட இருந்து ஐயா பக்கத்துல நடக்கிற டிவி இருக்கല്ലോ டிவில நாடகம் போடுவார் என்ன நாடகம் போதும் நல்ல இரவு நல்ல எம்ஜிஆர் பாட்டுகள் எல்லாம் போடுவார் இந்த ரோஸ் கலர் அக்கா பக்கத்துல வாரங்க பின்னால பாருங்க நல்லா இருக்கு சட்டை நல்லா இருக்கு நீங்களும் பாருங்களோ பாய் பாய் குட் நைட் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் நீ பாடு நான் போய் அந்த மூலையில பேச படுக்கிறேன் சாப்பாடு போடுறாங்களே மூளைகளை போய் பார்ப்போம் மேலே போய் பார்ப்போம் கீழே போய் பார்ப்போம் அங்கட முதலாளி ஐயா பேசாம இருக்கிறார் நீ கத்தினா அவர் நித்திரையால எழுப்பிடுவார் அவருக்கு நாங்கெல்லாம் ஆதரவு வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகள் அங்க இருந்தோண்டு அதோட ஒன்றும் செய்யறேன் எங்களோட அவர் இருக்கிறார் நீ நடுவை இப்படி நீ தொட்டில இருந்து கத்து நான் சோடியா தான் இருந்தேன் அம்மா கூட இருந்து முதல் வீட்டுல அப்புறம் அங்க இருந்து பிரிச்சு கொண்டு இங்க பிடிச்சிருக்கிறோம் அட மீனண்டா அப்படி தாண்டா நீங்க வந்து அப்படி தாண்டா வாழ பழக வேணும் வெளியில இந்த உலகத்துல மோசமான உலகத்துல இருக்கிறது இந்த தொட்டிக்கு பேசாம லைட்டும் மாத்தி வரும் தண்ணியும் மாறும் அது கலண்டு நிப்பாட்டினா அதெல்லாம் நிக்காட்டும் பிறகு மேசும் வரும் பேசாம இதுக்கெல்லாம் தெரியும் நான் அழுகிறது கண்ணீரா தண்ணிக்குள்ள போகுது அழக்கூடாது அழாத
உந்த கண்ணீர் போய் தான் உப்பு கிடைக்கிறது நீ கூட உனக்கு செட்டால் அடிப்பேனா நான் செட்டால் அடிப்பேன் மாறு நான் மேல போடுற இந்த ரூமுக்குள்ள போய் இவருக்கு கொடுக்க போறேன் பாரு அதே வர்றா சாப்பாடு வருதுடா மேல வருது சாப்பாடு இந்த பார் நான் எப்படி சாப்பிடுறேன் பார் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்டா கம்மி போட்டேன் போடா தேடிப்புடி எல்லாம் எடுத்து சாப்பிடு பாபா சாப்பிடு படுப்பம் சாப்பிடு பாத்து எப்படி நான் நாலு பிடிச்சிருக்கேன் தரமா இருக்கு பாத்தியா பார்த்தா அப்படி மஞ்ச கால பிடிச்சிட்டாமா அப்படி நம்ம கல்லு கல்லுக்கு அஞ்ச வர அஞ்ச காணையில் இங்க பாப்பம் நான் எடுப்பேன் நான் தான் கூட சாப்பிடுவேன் பிடிக்க போறேன் அஞ்ச வருது சாப்பிட போறேன் ஐயா நான் சாப்பிடுவேன் நான் கீழே வாரனில் புடி நான் பிடிச்சு சாப்பிடுறேன் பாரு இங்க பாரு வந்திருக்கு அவ்வா எனக்கு அவ்வா பண்ணுங்க கொண்டே சிக்கரா மணியா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் இது வித்தியாசமா இருக்குடா பாரா இங்க போடுறா அதுக்கு கொண்டு போய் மணியா இருக்கு விக்கிறா தனியா கூட சரியா கணக்கு சாப்பிடியா வயிறு போடணும் படிச்சு போடும் பாத்தி என் வண்டியை பாத்தி நான் எட்டு சாப்பிட்டேன் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்